ஹலோ ஆல், திஸ் இஸ் பழனி. இப்போ ரீசெண்டாக டெல்லியை பற்றி ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆப்வியஸாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், ஏர் பொல்யூஷன் இருந்தாலும் அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். ஒரு நாளைக்கு டெல்லியில் 54 பேர் மிஸ்ஸிங். இது நான் சொல்லலை, அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தா கூட தெரியும். போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு 54 பேர் மிஸ்ஸிங். நினச்சி பார்த்துக்கோங்க, இந்தியாவோட கேபிட்டல் சிட்டி டெல்லியில் இந்த மாதிரி இருக்கும்போது ரிப்போர்ட்டட் கேசஸ், நோட்டிங் திங் வந்து ரிப்போர்ட்டட் கேசஸ். ரிப்போர்ட் பண்ணாமல் எத்தனை இருக்கும் யாருக்கும் தெரியாது. டெல்லியில் எப்படின்னா மும்பையிலும் இருக்கலாம், சென்னையிலும் இருக்கலாம், கோயம்புத்தூர்லேயும் இருக்கலாம். பட் த திங் இஸ் தட் இப்போ தான் நமக்கு டெல்லி வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதில் நிறைய நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணும்போது நம்பர்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்பர்ஸ் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஸோ எனக்கு நம்பர்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதை நான் எழுதி வச்சுருக்கேன். ஐ வில் ஜஸ்ட் சே தட். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம், எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான நோக்கம், நம்ம எங்கே போனாலும் சரி, டெல்லிக்கோ மும்பைக்கோ ஈவன் அமெரிக்காவுக்கு போனால் கூட சரி, பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, அவங்க எதாவது கொடுத்தா வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த பக்குவம் இருக்கணும். முக்கியமாக குழந்தைகளை நம்ம எஜுகேட் பண்ணணும் வெளியே போகும்போது. ஏன்னா அப்பா அம்மா கூட இருக்கும் போதே நிறைய குழந்தைகள் மிஸ் ஆகுறாங்க. அப்பா அம்மாவோட ஒரு கேர்லெஸ்னஸ்னு கூட சொல்லலாம், இல்லைனா ஒரு அறியாமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெளி உலகம் நம்ம வீடு மாதிரி கிடையாது. ஸோ பி அவேர், தட் இஸ் த மெயின் திங் ஆஃப் திஸ் வீடியோ. ஐ வில் ஜஸ்ட் ஷேர் தி நம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் டெல்லியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஃபுல்லாக டேட்டாஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஜான்வரி 1 2 வீக்கில், அதாவது 15 நாளில் பார்த்தீங்கன்னா 2026 கிட்டத்தட்ட 807 பேர் மிஸ்ஸிங். 1-2 கிடையாது, 807 பேர் மிஸ்ஸிங். அதில் 509 பெண்கள், அப்புறம் 191, அதாவது 191 மைனர்ஸ், அதாவது 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள். அதில் 146 பேர் பெண் குழந்தைகள், அப்புறம் 45 பேர் ஆண் குழந்தைகள். இதில் 572 பேர் ட்ரேஸ் பண்ண முடியல. அதாவது மிஸ்ஸிங்குன்னு இருக்குது, பட் எங்களால் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ண முடியும். ட்ரேசிங் மீன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கிடைக்குது, அதுதான் ட்ரேசிங்பாங்க. ஸோ ட்ரேசிங்கிறது கிட்டத்தட்ட ரீச் ஆகிற மாதிரி, அதாவது அந்த பர்சனை கண்டுபிடிக்கிற மாதிரி தான். பட் ஃபுல்லாக கண்டுபிடிச்சதா இட் மேபி 99%, 1% வந்து கண்டுபிடிக்காததுக்கு நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது சராசரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 54 பேர் மிஸ்ஸிங். இது வந்து எல்லாமே அஃபிஷியல் டேட்டாஸ். நான் வந்து எதுவும் ஓனாலாம் க்ரியேட் பண்ணி சொல்லலை, அஃபிஷியல் டேட்டாஸ் இது. ஸோ டெல்லி போலீஸே சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு 2000 பேர். நினச்சி பார்த்துக்கோங்க, 2000 பேர் மிஸ்ஸிங். வேறு என்ன டேட்டாஸ், 2016 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 2,32,000 சம்திங் பீப்புள் வெண்ட் மிஸ், அதாவது காணாமல் போயிருக்காங்க. அதில் 1.8 lakh பீப்புள்ஸை வந்து போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. மீதி 52,000 பேரோட நிலைமை என்னன்னு தெரியலை. இப்போ பிப்ரவரி மந்த் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜான்வரி மந்த் என்ன ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா 1777, 1777 பீப்புள்ஸ் மிஸ்ஸிங். ஸோ பார்த்துக்கோங்க, நேஷ்னல் கேபிட்டல் நியூ டெல்லியில் இந்த நிலைமை. ஸோ இதுக்கு என்னப்பா போலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். எல்லா ஸ்டேட் போலீஸும் தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். பட் த திங் இஸ் தட் பீப்புள், நம்ம இன்கேஸ் டெல்லியில் இருக்காங்க நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு நடக்கிறது நமக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் be aware, that's the thing I just want to say you all. ஸோ டெல்லி போலீஸ், ராஜஸ்தான் போலீஸ், உத்தராகண்ட் போலீஸ், ஸோ அந்த மாதிரி நார்த்தன் டிஸ்ட்ரிக்ஸில் நார்த்தன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் வந்து தே ஃபார்ம்ட் அ குரூப் கால் ஜிப்நெட், அதாவது ஜோனல் இன்டெகிரேட்டட் போலீஸ் நெட்வொர்க். இப்போ வந்து எல்லா போலீஸும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 ஸ்டேட்ஸில் உள்ள போலீஸ் தே கேன் ஷேர் தேர் டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே உத்தராகண்டில் ஒருத்தவங்க தொலைஞ்சு போயிருக்காங்க, அவங்க டெல்லியை சேர்ந்தவங்கன்னா தட் டெல்லி அந்த உத்தராகண்ட் பீப்புளோட டேட்டாஸ் வந்து டெல்லி பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணி, இந்த மாதிரி டெல்லியில் உத்தராகண்டில் டெல்லி பீப்புள் மிஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தே கிரியேட்டட் அ நெட்வொர்க் கால் ஜிப்நெட். ஸோ தி ஃபைனல் திங் இஸ் தட் திஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் நம்பர்ஸ். நிறைய இருக்குது, சொன்னால் சொல்லிகிட்டே போகணும், 20 நிமிஷத்துக்கு மேலே போகும். அவ்வளோ டீட்டெயில்டான நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கூகுள் அண்ட் see the things. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். படித்தோம், வேலைக்கு போனோம், தட்ஸ் அ குட் திங். பட் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் நம்ம பகிரணும். இன்கேஸ்
நமக்குலாம் டெல்லியில் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் மேபி தமிழ் பீப்புள் கூட இருக்கலாம். வி டோன்ட் நோ, ரைட்? இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி போய் மிஸ் ஆகிருந்தா கூட இந்த ஜிப்நெட் போர்ட்டலில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த எஃப்ஐஆர் மூலமாக நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீடிங்ஸ் பண்ணிக்கலாம். போலீஸ் இஸ் டூயிங் தேர் பெஸ்ட். பட் த திங் இஸ் தட் ஆஸ் த பீப்புள் வி நீட் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டினா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு போலீஸால் மட்டும் முடியாது. ஸோ வி தி காமன் பீப்புள் ஆல்சோ நீட் டு இன்க்ளூட். நாமளே வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு உதவிப்படக்கூடிய ஒரு பொருளாக மாற்றினா மட்டும்தான் இந்த மிஸ்ஸிங் கேசஸ், கிட்னாப்பிங்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கெட்டது, ஜென்ரலாக சொன்னால் கெட்டது, இதெல்லாம் வந்து முற்றிலும் அழியும். ஸோ தேட்ஸ் ஃபார் தி டுடேஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.